சில கண்ணாடிகள் மற்றும் லேசர் கற்றைகளை பயன்படுத்தி சில சுவாரஸ்யமான வடிவங்களை உருவாக்குவோம். மேலும் ஒளியின் பிரதிபலிப்பு பற்றியும் அறிந்து கொள்வோம். லேசர்கள் மற்றும் கண்ணாடிகள் கொண்டு ஒளியியல் கற்றல் பகுதி 1. ஃபன் வித் லேசர்ஸ் அண்ட் மிரர்ஸ் பார்ட் 1. உங்களுக்கு தேவையானவை லேசர் பாயிண்டர், 4 சிறிய கண்ணாடிகள், பசை, அழிப்பான் மற்றும் ஊதுபத்திகள். லேசர் பாயிண்டரை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்கள். லேசர் ஒளிக்கற்றையை ஒருவரின் தலை மற்றும் கண்களில் படும்படி காட்ட வேண்டாம். அழிப்பானை செங்குத்தாக நிற்கும்படி கண்ணாடியில் ஒட்டவும். இப்போது ஒரு கண்ணாடியில் லேசர் கற்றை விழும்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஊதுபத்திகளை எரிப்பதில் இருந்து வரும் புகையை பயன்படுத்துவதன் மூலம் நாம் லேசர் கற்றையை கண்ணால் காணக்கூடியதாக மாற்ற முடியும். ஒளிக்கற்றை கண்ணாடியில் விழும்போது எவ்வாறு பிரதிபலிக்கிறது மற்றும் திசையை மாற்றுகிறது என்பதை கவனியுங்கள். ஒளிக்கற்றை இவ்வாறு திரும்பி வருவது ஒளிப்பிரதிபலிப்பு என்று அழைக்கப்படுகிறது. லேசர் ஒளிக்கற்றையானது கண்ணாடியின் மீது விழும் கோணத்தை நீங்கள் மாற்றினால் பிரதிபலிக்கும் ஒளிக்கற்றையின் கோணம் அதற்கேற்ப மாறுகிறது என்பதை நீங்கள் கவனிக்கலாம். கண்ணாடியை சற்று சுழற்றுவதன் மூலமும் இந்த கோணத்தை மாற்றலாம். இப்போது பிரதிபலித்த ஒளிக்கற்றையின் திசையில் 2வது கண்ணாடியை வைப்போம். ஆம், இது ஒரு முக்கோணத்தை ஏற்படுத்துகிறது. கண்ணாடியின் தூரத்தையும் அதன் கோணத்தையும் மாற்றுவதன் மூலம் நாம் பல்வேறு வகையான முக்கோணங்களை உருவாக்க முடியும். அதிக கண்ணாடிகளை சேர்ப்பதன் மூலம் இன்னும் பல வடிவங்களை உருவாக்கலாம். 3 கண்ணாடிகள் மூலம் நாம் எல்லா வகையான நாற்கரங்களையும் உருவாக்க முடியும். லேசர் ஒளிக்கற்றை மூலம் நட்சத்திர வடிவத்தை எவ்வாறு பெறுவது? அதை உருவாக்க தேவையான கண்ணாடிகளின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? கண்ணாடியால் ஏற்படுத்தப்பட்ட கோணம் மற்றும் அதன் மீது விழும் ஒளிக்கற்றை ஆகியவற்றின் அடிப்படையில் ஒவ்வொரு கண்ணாடியும் ஒளிக்கற்றையை பிரதிபலிக்கிறது. இதன் அடிப்படையில் சில பிரதிபலிப்பு விதிகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் மேலும் அறிவோம். லேசர்கள் மற்றும் கண்ணாடிகள் கொண்டு கற்றல் பகுதி 2.